நம்ம ஊரு நம்ம கெத்து. அதாங்க நம்ம இந்திய கிரிக்கெட் டீம்ல அஸ்வின் அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னரா அறிமுகமானாலும் இப்போ எல்லாராலும் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கொண்டாடப்படுறாரு. நம்ம இந்திய அணிக்காக ஒரு பேட்ஸ்மேனா டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக சதங்கள் அடித்தும் இந்திய கிரிக்கெட்ல பிரபலமா பேசப்பட்டு வராரு நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள். இப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் போட்டியில ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆட்டநாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டரா இருந்து மிக சிறப்பான ஆட்டத்தை தன்னுடைய சொந்த மண்ணில வெளிப்படுத்தி சதத்தை அடிச்சு தான் யாரு அப்படிங்கறத நிரூபிச்சு காமிச்சிருக்காரு நம்ம மண்ணின் மைந்தர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். அதுல கூடுதலா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு விட்டுருக்காரு. என் அப்பா கிரவுண்டுக்கு வந்திருந்தார், நான் 100 அடிச்சது அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தந்தது. இது நீ பேட் பண்ணி பார்த்ததுலயே பெஸ்ட் ஆட்டம்னு சொன்னார். அப்படி சொன்னது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. இப்படி அஸ்வின் தன் அப்பா சொன்னதை பகிர்ந்திருந்தார். அப்பா தன்னை புகழ்ந்ததுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவம் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அஸ்வின் அப்பா தான் பையன் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே பாலை கட்டி விட்டு பிராக்டிஸ் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னாக்க பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த பாலாகப்பட்டது அடிக்கடி அந்த ஃப்ரிட்ஜ் மேல போய் மோதிட்டு வந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அஸ்வினுடைய தாத்தாவுக்கு ரொம்ப கோபமா வருது. ஃப்ரிட்ஜ் மேல பட்டு ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடிந்துக்கிறார். அந்த நேரத்துல அஸ்வின் மீண்டும் அந்த பாலை டிரைவ் பண்ணும்போது அந்த பால் ஃப்ரிட்ஜை நோக்கி போகுது. எங்க அந்த ஃப்ரிட்ஜ் மேல பட்டுருமோன்னு நினைச்சிட்டு அஸ்வினோட அப்பா அந்த பாலை தடுக்கும் போது அஸ்வினோடைய பேட்டு அப்பாவோட தலையில பட்டுருது. அப்பாவோட தலையில பட்டு அவரோட மண்டையை உடைஞ்சிருது. எந்த ஒரு சத்தமும் போடாம அஸ்வினோட அப்பா அந்த வீட்டுக்கு அருகாமையில இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுக்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தும் எந்த சத்தமும் போடாம அஸ்வினை கூட்டிக்கிட்டு தன்னோட பைக்ல அஸ்வினோடைய அந்த கிரிக்கெட் கிட் எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வச்சுக்கிட்டு அன்னைக்கு விளையாட போற மேட்சுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த மைதானத்துல அஸ்வின் 50 அடிக்கிறார். எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதே நேரத்துல அஸ்வினோட அப்பாவும் அஸ்வின் அழைச்சிக்கிட்டு ஒரு பேக்கரிக்கு போய் கேக்கு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு. ஆனாலும் அப்பவும் எதுவும் சொல்லாம இருக்கிறாரு. கடைசியில திரும்பி வீட்டுக்கு வரும்போது அஸ்வின்கிட்ட சொல்றாரு, நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கேன், ஆனா நீ 50 மட்டும்தான் அடிக்கிற, அதை நீ எப்பவும் 100 மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அஸ்வின் இந்திய டீமுக்காக பவுலர் ஆன பிறகு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்ல 100 அடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவர் முன்னாடியே ஒரு பேட்ஸ்மேனா அந்த 50 100 ஆக்கியிருக்காரு. அப்பாவுடைய வார்த்தைய இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாலேயே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த உண்மையான நிகழ்ச்சி சம்பவம்.